சுட சுட ஆவி பறக்க ராகி கொழுக்கட்டை ஹெல்தியான வெர்ஷன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு அமேசிங் மெனு. தேவையான ஐட்டம்ஸ் என்ன? நெய், ஏலக்காய் பொடி, வால்நட், ராகி அரை கப், 1 கப் துருவின தேங்காய் அண்ட் பாக்குக்கு தேவையான வெல்லம் பவுடராச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை கட்டியாச்சும் எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. அதே டைமில் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து ராகியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சூடானதும் வெள்ளைப்பாக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இதே டைமில் நாங்கள் துருவி வச்ச தேங்காயும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செய்கிற டைமில் தாங்க என் ஃபேமிலி அண்ட் இந்தியாவை இன்னும் அதிகமாக மிஸ் பண்ணுறேன். எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்குமே ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு வீட்டில் ஜாலியாக நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸாக எந்த ஃபெஸ்டிவலுக்குமே இந்தியா போக முடியல. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய மிஸ்ஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மாவு எடுத்து கொழுக்கட்டை பிடிக்க வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி பிடிக்க வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் வடைச்சட்டியை பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு. பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறத லைட்டாக உடச்சி விட்டுட்டு நாங்கள் வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்ச கொழுக்கட்டையை நெய் தடவின இட்லி தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. சுவையான ராகி கொழுக்கட்டை ரெடி. எதுவும் உடையலை, எதுவும் ஒட்டலை. பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பாய்.